அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலையடிக்குதடா கேப்டன் அலையடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா பெண்களின் முன்னேற்றம் நம்ம கேப்டன் லட்சியமே குழந்தை நலனிலே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் கேப்டன் மனதில் நிகழ்காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க கேப்டன் வருகிறார் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு பிள்ளை நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற ரத யாத்திரை என்கின்ற 2 நிகழ்ச்சிகளுக்காக தமிழகத்திலே இருக்கின்ற 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நாம் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வ கோட்டை ஒன்றியத்தில் உங்க அத்தனை பேரையுமே சந்திப்பதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ வாட்டி நான் வந்திருக்கேன் கேப்டன் கூட புதுக்கோட்டைக்கு கந்தர்வ கோட்டைக்கு. ஒரு வாட்டி நம்ம வரும்போது புதுக்கோட்டை மட்டும் இல்ல கந்தர்வ கோட்டையும் கேப்டன் கோட்டை. இது கேப்டனின் கோட்டை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக இருக்கீங்க. இன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர், தொகுதி பொறுப்பாளர், கழக பொருளாளர் சுதீஷ், மகளிர் அணி சகோதரிகள், வியாபார பெருமக்கள், என்னை வரவேற்க வந்திருக்கும் கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள கேப்டனை தன் உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடல் பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்குமே என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்பவுமே நம்ம தலைவர் கூட தான் எங்கு போனாலும் போவோம் இல்லையா? ஆமா, உண்மை அதான். ஆனால் இந்த வாட்டியும் தலைவர் நம்ம கூட தான் வர்றாரு எல்லா இடத்துக்கும்.
மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று ரத யாத்திரை மூலமாக தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்திக்க நம்ம கேப்டன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இப்ப இங்க முடிச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு போற, நீங்க எல்லாம் வாங்க. ரத யாத்திரை நாம தொடங்கி இருக்கிறோம். ரத யாத்திரை ரோட் ஷோ உங்களோட நானும் சேர்ந்து நடந்து வந்து தலைவருடைய ரோட் ஷோவை நாம நடத்த இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க தலைவர் காலடி படாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு கிராமம் முதல் நகரம் வரைக்கும் சந்திச்ச தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, மக்களுக்காகவே வாழ்ந்தவர் கேப்டன். அவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை நாம் வென்றெடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தலைவர் அவர்கள் மக்களை விரும்பினார், மக்களை நேசித்தார். உண்மையாக கேப்டன் மக்களுக்கான தலைவராக வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, போலித்தனமா நடிக்க தெரியாது. மேக்கப் போட்ட சினிமால தான் நடிப்பாரு, மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரு கேப்டன். கோவம் வந்தா அப்படிம்பாரு, ஹாப்பியான கட்டி பிடிப்பாரு, மனசுல என்ன தோணுதோ அது செய்வார். அதான் கேப்டன். ஒளிவு மறைவில்ல, வெள்ளந்தியா வாழ்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர். அவரோட வாழ்ந்த காலம் நாம் எல்லாம் பாக்கியம் செஞ்சிருக்கிறோம் நினைச்சுக்கணும். ஏன்னா யார் யாரையோ நம்ம சொல்றாங்க, கேட்கிறாங்க. ஆனா இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் மக்களுக்காக வாழ்ந்து இன்னைக்கு அன்னதான பிரபுன்னு யார நம்ம சொல்றோம்? ஐயப்பனை சொல்றோம். ஐயப்பனை தானே அன்னதான பிரபுன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு உலகமே, தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு சொல்லுதுன்னா அது நம்ம கேப்டன். கேப்டன் கேப்டன் தான். கேப்டனை தவிர யாருமே கிடையாது. அது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தன் வாழ்நாளில 60-65 வருஷம் ஏழைகளுக்காகவும் மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் நிர்வாகிகளுக்காகவுமே தான் சம்பாதிச்ச காசை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். கேப்டன் வந்து இருக்கு எல்லார் வீட்லயும். சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவர் என்ன சொன்னார் கேட்டுச்சா? ஒவ்வொரு வீட்லயும் அவங்க குலசாமி போட்டோ இருக்கோ இல்லையோ, நம்ம குலசாமி கேப்டன் போட்டோ ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நம்ம குலசாமி போட்டோ இருக்கு. அதான் உண்மை. இது சாதாரண கிடையாது. இந்த வரலாறு சாதாரண கிடையாது. அந்த குலசாமிக்கு இலங்கை வாழ் மக்கள் கொடுத்த ரதம் தான் இன்னைக்கு கேப்டன் ரதமாக தமிழ்நாடு முழுக்க வந்து கொண்டிருக்கிறது. சிந்திச்சு பாருங்க. தமிழக வரலாறு நீங்க எல்லாம் படிச்சவங்க, புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. எனக்கு எப்பவுமே புதுக்கோட்டைன்னா ஒரு பெரிய மரியாதை. ஏன் சொல்லுங்க? புதுக்கோட்டையில இருந்துதான் அதிக இளைஞர்கள் நம்மளுடைய இந்திய ராணுவ படைக்கு செல்கின்ற முதல் மாவட்டம். அதனால எப்பொழுதுமே புதுக்கோட்டை மேல எனக்கு கேப்டனுக்கும் மிகப்பெரிய மரியாதை. இன்னைக்கு என் பக்கத்துல காவல்துறைகள் நிக்கிறாங்க, ராணுவ அதிகாரிகள் நிக்கிறாங்க. இன்னைக்கு கேப்டன் இருக்கும் போது சரி, இல்லாத போதும் நான் எவ்வளவோ பேரை சந்திக்கிறேன், ஏர்போர்ட்ல பாக்குறேன், எல்லா இடத்துலயும் பார்க்கும் போது காவல்துறையினரும் ராணுவத்துறையினரும் என்கிட்ட சொல்றது, கேப்டனை பார்த்துதான் இந்த துறைக்கே நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு கௌரவமா, அவ்வளோ ஒரு மதிப்பா இருக்கும். ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும்னு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன். ஒரு ராணுவத்துக்காரர் எப்படி இருக்கணும், தாய்நாட்டை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதனால நம்ம நாட்டை எல்லையிலிருந்து பாதுகாக்கின்ற இளைஞர்கள் அதிகமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து இன்னைக்கு எல்லையிலே பாதுகாப்பு தருகிறீர்களே, உங்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ராயல் சல்யூட். அந்த தேச
நம்ம ஒவ்வொருவரும் இந்தியர் 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 என்று நமக்கு உணர்வை ஏற்படுத்தியவர் கேப்டன் அவர்கள். அந்த வகையில் இந்த மண்ணில மக்களே உங்களை சந்திக்கிறது உண்மையில் நான் பெருமை அடைகிறேன். கந்தர்வ கோட்டை ஒரு சாதாரண வரலாறு இல்லை, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு இந்த கந்தர்வ கோட்டைக்கு. எத்தனையோ முறை தலைவர் கூட வந்திருக்க, கேப்டன் கூட மாநாடு, திருமணங்கள், அது மட்டும் இல்ல இஃப்தார் நோன்பு விருது, அது மட்டும் கிடையாது. எலெக்ஷன் டைம் கஜா புயல் வந்த போது இதே கந்தர்வ கோட்டையில ஒரு இடத்துல அவ்வளவு பேருக்கு நம்ம உதவிகள் செய்திருக்கிறோம் என்று பல வரலாறு இந்த கந்தர்வ கோட்டைக்கு நாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 2026 தேர்தல் மக்களாகிய நீங்கள் சரியான முறையில் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நீங்க யாருமே மறந்துவிடக் கூடாது. ஏன் நான் இதை சொல்றேன்றதை நீங்க எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டும். கேப்டனும் சரி, யாரு தனியாவ சரிங்க பாக்கலாம். நான் என்ன சொல்றேன், தனியா நிக்கிறோங்கிறாரா? இப்படி ஒருத்தர் ஒரு கருத்து தான் சொல்லுவாங்க, சரியா? கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. சின்ன கேப்டன் வரல, அவரு சென்னையில இருக்காரு. நாளை மறுநாள் என்ன நாள்? கட்சி நாள் இல்லையா? எல்லா இடத்துலயும் கட்சி கொடி ஏற்றணும்ல, அதனால ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. நம்ம இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாமா? மைக் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும். உங்க கருத்தை நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இல்ல இது எதுக்கு இது வேற புடிச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை கையில புடிச்சுக்கிட்டு இல்ல, இப்படியே நம்ம எல்லாம் ஜாலியா அப்படியே உங்க கருத்தை என்கிட்ட சொல்லுங்க, என் கருத்தை உன்கிட்ட சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். மக்கள் கருத்தை காது கொடுத்து கேட்கணும். சும்மா நம்மளே பேசிட்டு நம்மளே கை காட்டிட்டு போறது கிடையாது. சொல்வதை கேட்கணும், கேட்டதை மக்களுக்காக செய்ய வேண்டும். இதுதான் கேப்டன் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி. அந்த வழியில நிச்சயமாக நாம் செல்வோம். வந்ததை கொஞ்சம் வேலையை முடிச்சிடுறேன். ஏன்னா நம்ம கையில பாருங்க எவ்வளவு பேப்பர் கொடுத்திருக்காங்க நம்ம கந்தர்வ கோட்டையில. என்னன்னு சொல்றேன், இந்த திட்டங்கள் எல்லாம் இன்னும் மக்களுக்கு நிறைவேற்றப்படவில்லை. தேர்தல் அரசியல் என்பது எதற்கு? மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கணும். இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்களும் ஆண்டு கொண்டிருப்பவர்களும் இந்த கந்தர்வ கோட்டைக்கு யார் இருக்காங்களோ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதனால இன்னைக்கு இத்தனை பேப்பர் என் கையில வந்திருக்கிறது. அதுல சில பேப்பரை நான் உங்களுக்கு படிக்கிறேன். இதெல்லாம் உண்மையா நீங்க எனக்கு தான் சொல்லும். கந்தர்வ கோட்டை தாலுகா, கண்ணங்கோட்டை, அதை சுத்தி இருக்கிற வட்டார மக்களின் வாழ்வாதார நிலை, விவசாயம், நீர், வானத்தை பார்க்கும் நிலையில இருக்கிறதுனால இங்க கால் சாராய ஆலை நிரந்தரமாக மூட வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாவா? வேணாமா? சாராய ஆலை வேணாமா? உறுதியா? முடியலாமா? சாராய ஆலை மூடணும்ன்றவங்கள கை தூக்குங்க. பிரஸ் பீப்புள் கொஞ்சம் அப்படியே இதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் சாராய ஆலை மூடின பிறகு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ வந்ததும் போச்சு என்று. இல்ல, ஏன்னா நீங்க கேக்குறீங்க, உங்களுக்காக சாராய ஆலை மூடப்படும். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது யாரும். ஓகேவா? ஓகேவா? கண்டிப்பாக கண்டிப்பா. எனக்கும் இல்ல, நான் சும்மா பண்ணுக்கு பேசுறேன், தமாஸ்க்கு. எனக்கும் கேப்டனுக்கும் கூட அதான் ஆசைய. தமிழ்நாட்டுல எங்கேயுமே சாராயமோ, ஒரு துளி சாராயமோ, கள்ளச்சாராயமோ, போதை வஸ்துவை இருக்கவே கூடாது. தமிழ்நாடு நல்ல ஒரு தெளிவான ஒரு தமிழகமா இருக்கணும்னா கேப்டன் விரும்பினாரு. நான் அதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன்னா அது நம்ம குடும்பங்கள் அத்தனையுமே அழித்து கொண்டிருக்கிறது. என்ன உடல்நிலை பாதிக்கப்படுகிறது, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்றால் நிச்சயம் சாராய ஆலைகள்
மூடப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது கந்தர்வக்கோட்டை பகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், காவல் உட்கோட்டம், துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம், வட்டார போக்குவரத்து அலுவலகம், கிளை சிறைச்சாலை ஆகவே உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் நடைமுறைப்படுத்தாம இருக்காங்க. இது தவறு. இதெல்லாம் எப்ப நடைமுறைக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் மக்களுக்கு பாதுகாப்பும் நிரந்தரமாக அவங்க சுதந்திரமாக வாழ்வதற்கும் ஒரு தைரியமான ஒரு இடமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பொது மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்படுவது இல்லை. கந்தர்வக்கோட்டை பொது மருத்துவமனை விரிவுபடுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாம மருத்துவ சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு. இது தமிழ்நாடு முழுக்க எல்லா அரசு ஆஸ்பத்திரியில இருக்கு. இப்படி இருந்தா எப்படி? இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு ஒரு 2 டாக்டர், 5 செவிலியர் அப்படின்னு பிரிக்கணும். எங்குமே டாக்டர் இல்ல, எங்குமே செவிலியர்கள் இல்லைன்னா மக்கள் எங்க போவாங்க? வசதியா இருக்கிறவங்க தனியார் ஆஸ்பத்திரி போறாங்க. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நம்பி இருப்பாங்க, எங்க போவாங்க? இதுதான் கேப்டன் என்ன சொன்னார், ஒரு வாட்டி ஆட்சியை தாங்க, தமிழ்நாடு முழுக்க கல்வியும் மருத்துவமும் இலவசமாக மக்களுக்கு தரப்படும் என்று சொன்னார். எல்லாருக்கும் இலவசமா மருத்துவமும் கல்வியும் தர வேண்டும் என்று சொன்னவர் நமது கேப்டன் மட்டும்தான். அதை யாருமே சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாம். ஏன்னா இவங்களுக்கு தனியார் ஆஸ்பத்திரியிலும் வருமானம் வரணும், அரசு ஆஸ்பத்திரியிலும் இவங்களுக்கு வருமானம் வரணும். மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவங்க இல்ல. இன்னைக்கு கேப்டன் பிறந்த நாள் இவ்வளவு வருஷம் எப்படி தலைவர் வாழ்ந்தார் சொல்லுங்க? ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அரசு ஆஸ்பத்திரிக்கு இலவச கட்டில், மெத்தை, மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் டிவி பட்டி முதல் கொண்டு தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தலைவர் கொடுத்திருக்கார். ஏன் கொடுத்தாரு? என் மக்கள் நல்லா இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் தான் செய்யல, நம்ம சொந்த காசுல செய்வோம் என்று ஒரு தனி நபர், அரசாங்கம் கூட செய்யாதத கேப்டன் செய்திருக்கிறார். அதே மாதிரி இங்க குற்ற பின்னணிகள் அதிகமா இருக்கு, சட்டவிரோத செயல்கள் நிறைய இருக்கு, புரோக்கர்களுக்கு துணை நிற்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இது எல்லாமே தடுக்கப்பட வேண்டும். கந்தர்வக்கோட்டை நகர பகுதியில பேருந்து நிலையத்தை தூய்மையான பேருந்து நிலையம் நான் படிச்சுட்டே வரேன், இப்பதான் என் கண்ணில் படுது. என்ன சொல்றேன்? இல்ல தூய்மையான கழிப்பிடை தூய்மையான முறையில் விரிவுபடுத்தணும்ன்றீங்க, போர்டே பிஞ்சு போய் கிடக்குது. இது எங்க விரிவுபடுத்துறது? இல்ல அப்ப ஒரு போர்டை பாக்குறப்ப இந்த பஸ் ஸ்டாண்ட் நிலைமை எப்படி இருக்குன்னு இந்த போர்டு பார்த்தாலே எனக்கு தெளிவா தெரியும். பேருந்து நிலையம் இப்படி இருக்கு, அப்ப எப்படி? அப்ப இங்க இருக்கிறவங்க யாருப்பா எம்எல்ஏ? இங்க கந்தர்வக்கோட்டை எம்எல்ஏ யாரு? ஓகே, சின்னத்துறையா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் இங்க எம்எல்ஏவா? ஆமாவா? யார் அவர் எனக்கு தெரியாது. ஆனாலும் உங்க சார்பா நான் பேசுறேன். இங்க நான் பேசுற ஒரு வார்த்தையும் யார் காதுக்கு போகணுமோ ஸ்ட்ரைட்டா அவங்க காதுக்கு போகும், கண்டிப்பா போகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ அவர்களே, சின்னத்துறை அவர்களே, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைத்த மக்களுக்கு அட்லீஸ்ட் இருக்கிற இந்த 6 மாசம் உண்மையாக உழைத்து முதல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் போர்டை மாத்துங்க. முதல்ல ஓட்ட வாங்கிட்டு போறீங்க, அதுக்கப்புறம் மக்களையே பார்க்கறதே கிடையாது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த நாடு எப்படி முன்னேறும், மக்கள் எப்படி முன்னேறுவாங்கன்ற கேள்வியை நான் வைக்கிறேன். அதனால இந்த பேருந்து நிலைய போர்டு இமீடியட்டா மாற்றப்பட வேண்டும். கழிப்பட வசதி ஏற்படுத்தணும். சுத்த சுகாதாரமான குடிதண்ணீர், பாதுகாப்பான ஒரு பேருந்து நிலையமாக கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ சின்னத்துறை அவர்கள் வாக்களித்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவு உறுதியாக அந்த பணியை செய்ய வேண்டும். இல்லை என்றால் 2026 தேர்தல் முடிந்தவுடன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும்.
அந்த வெற்றியில இந்த கந்தர்வ கோட்டைக்கு என்ன செய்யணுமோ நாங்க நேரடியா களத்துக்கு வந்து மக்களுக்காக செய்வோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மக்கள் நல்லா இருந்தாதான் இந்த இவங்க அரசியலோ தமிழ்நாடு யாருக்காக? மக்களுக்காக. வாக்களிச்ச மக்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏன் ஓட்டு கேட்க வரீங்க? அடுத்த வாட்டி ஓட்டு கேட்க வந்தா நீங்க எல்லாரும் கேட்கணும். திருப்பி கேள்வி கேளுங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்டோமே, ஏன் எங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சரியான ஒரு டாய்லெட் இல்ல, தண்ணி இல்ல, உடைஞ்சு போன போர்டை கூட மாத்த மாட்டேங்கிறீங்க, என்னன்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லாம் பயம் வரும். எல்லாத்தையும் இப்படியே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருப்பாங்க. கரெக்டா எலெக்ஷன் வருதா, 100 சோறு பீரு, வாப்பா வாப்பா இந்தாப்பா ஓட்டு காசு இந்த வாங்கிக்கோ, இந்த குடும்பத்தோட வாங்கிக்கோ, தவறாம வந்து ஓட்டு போட்டுரு. இப்படியே ஏமாத்திட்டே இருக்க வேண்டியதான். அவங்க கொடுக்கிற 500 1000 5 வருஷத்தை பணிய வச்சுட்டு நீங்களும் அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் வேணுமா உங்களுக்கெல்லாம்? அதான் வேணுமா? திருந்துங்க புதுக்கோட்டை மக்கள். இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யட்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும். முதல்ல எதுவுமே செய்யறது கிடையாது. அதே மாதிரி இங்க பொதுமக்கள் வரி பணம் சுமார் 4 கோவில் கந்தர்வ கோட்டை பேருந்து நிலையம் என்ற பெயரில் சமூக விரோதிகளின் கூடாரமாக பேருந்து நிலையம் வைக்கப்பட்டுள்ளது, கையகப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது அப்படியா? ஆமாப்பா. பொதுமக்கள் வரி பணம் சுமார் 4 கோவிலில் கந்தர்வ கோட்டை பேருந்து நிலையம் என்ற பெயரில் சமூக விரோதிகளின் பேருந்து நிலையத்தை கையகப்படுத்தப்பட்டுள்ளது. உண்மையா? இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். கோயில் சொத்தை கை வச்சா, நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம தலைவர் சொன்ன மாதிரி சிவன் சொத்து கொலநாசம். அரசர் என்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லும். யாரா இருந்தாலும் சரி, கோவில் காச மக்களுடைய ஓட்டை யார் தப்பா பயன்படுத்தினாலும் அதுக்கான விளைவுகளை கட்டாய சந்தித்தே ஆக வேண்டும். இதுல மாற்று கருத்து கிடையாது. அதனால நிச்சயமாக கோடி இல்ல, கோடியா? கோடி, சரி கோடி. அதனால ஏன் மக்கள் காசை ஏன் திருடுறீங்க? மக்கள் காசை மக்களுக்கு கொடுங்க. கேப்டன் ஜெயிச்சார் தெரியுமில்ல, விருதாச்சலம், ரிஷிவந்தியம் அரசு கொடுக்கிறது சில கோடிதான். தலைவர் தன் சொந்த செலவுல இருந்து பல கோடி சொந்த காசுல கொடுத்தா இந்த 2 தொகுதிகளை முன்னேற்றார். சொந்த காசுல. நீங்க சொந்த காசுல செலவு பண்ண வேணாம், வர மக்கள் காசை மக்களுக்கு செய்யுங்க. அது போதும். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கு வாக்களித்த மக்கள் எப்படி உங்களை நம்பி அடுத்த முறை வாக்களிப்பார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க 21ஆம் தேதி வியாழக்கிழமை கந்தர்வ கோட்டை மாரியம்மன் கோயில் தெருவில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொகுதி அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில் கட்சி அலுவலகத்தை திட்டமிட்டு நொறுக்கி தீ வைத்து கொளுத்தி காரணமாக இருந்த கந்தர்வ கோட்டை முன்னாள் காவல் ஆய்வாளர் தற்போது புதுக்கோட்டை நகர காவல் ஆய்வாளராக சுகுமார், இவரது ஆலோசனைப்படி இயங்கிய குண்டர்கள், கூலிப்படை தலைவர்கள், அதிமுக பிரமுகர்கள், பிரபல சாராய வியாபாரி கோமாபுரம் தோட்டா கலைச்செல்வன், கீழக்கோட்டை செல்லத்துறை, எதப்பா பேருங்க இதெல்லாம் வாயில கூட நுழைய மாட்டேன். எல்லாம் ரவுடிங்களா இவங்கெல்லாம்? பூரா ரவுடி பயில. பகட்டுவான்பட்டி சக்திவேல், மீனம்பட்டி பழனி, யார் இவங்களுக்கு எல்லாம் டைட்டில் வைக்கிறது? அவங்களே வச்சுக்கிறது. அப்படி ஆகியோருடன் சேர்ந்து கொண்டு கட்சி மாவட்ட ஒன்றிய கொலை செய்ய முற்பட்டவர்களுக்கு காவல் ஆய்வாளர் சுகுமார், இன்றைய காவல் ஆய்வாளர் வனிதா இருவரும் கைகோர்த்துக் கொண்டு குற்றவாளிகளுக்கு துணை நிற்கிறார்கள். உண்மையா? இது உண்மையா? இது உண்மையா? இத கீழே போட்டுரு. இத படிக்கிறத விட படிக்காம இருக்கலாம் இல்ல? உண்மையிலே இப்பதான் காவல்துறையையும் ராணுவத்துறையும் நான் பாராட்டி பேசினேன். அதுக்குள்ள
நம்ம தேமுதிக அலுவலகத்தையும் இப்படி சுட்டு எரிச்சு இன்னைக்கு அவங்க ரவுடிகள் பக்கம் நிக்கிறாங்கன்னா இதை விட ஒரு தலைகுனிவு எதுவுமே கிடையாது. இதை விட ஒரு தலைகுனிவு எதுவுமே இல்ல. காவல்துறைய உங்களை எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். ஆட்சிகள் வரும், காட்சிகள் வரும், மாறும். ஆனால் உங்களுடைய பதவி 60 ஆண்டு காலம். அதனால இன்னைக்கு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஜெயின் ஜப் தட்டுறது, அடுத்த ஆட்சி மாறினா அவங்களுக்கு ஜெயின் ஜப் தட்டுறது. முதல்ல இந்த வேலையை நிப்பாட்டி கேப்டன் மக்களுக்காக உண்மையா வாழ்ந்தாரு. அது கூட உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு எல்லாம் கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தாரு. ஒரு காவல்துறை எப்படி இருக்கணும்னு அடையாளமா தலைவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அது கூடவே உங்களுக்கு எல்லாம் தெரியல. என்ன இவங்க எல்லாம் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த ஒரு ஆபீஸ கொளுத்துறதுனால என்ன நடக்க போகுது? நீங்க ஒரு ஆபீஸ் கொளுத்துனா இங்க 100 ஆபீஸ் முளைக்கும். ஒரு கொடிமரம் வெட்டினா 1000 கொடிமரம் வரும். இதுதான் தேமுதிக வரலாறு. புரியுதா? அதனால நான் சொல்றேன், எதிர்ப்புகளை சந்தித்தே வளர்ந்த கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். எந்த சவாலையும் நாங்கள் எதிர்த்து நிற்க தயாராக இருக்கிறோம். நேற்று போறேன் புதுக்கோட்டையில, எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மெயின்ல கேப்டனுடைய ரத யாத்திரை நான் நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டா நாங்க பேச மாட்டோம்னு நினைச்சீங்களா? தலைவர் 20 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார். இந்த பாருங்க, என்ன சுத்தி லைட், என் கையில மைக்கு, இந்த கேமரா குரூப் என் கூட இருக்கு, இந்த எங்க கலை இலக்கிய அணி என் பக்க பலமா இருக்காங்க, எங்கள் தொண்டர் படை என்னை சுத்தி ஒரு அரணாக நிற்கிறார்கள். எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கள வீரர்களாக இந்த கட்சிக்கு அவங்க அன்னைக்கு துணை நிற்கிறாங்க. அதனால நீங்க லைட் போட்டாலும் போடலன்னாலும் தேமுதிக எடுத்துக்கிட்ட இந்த பணியில இருந்து ஓயாது ஓயாது ஓயாது. ஒரு ஆபீஸ் கொளுத்துனா 5 ஆபீஸ் உடனடியாக உருவாக்க வேண்டும் என்பதை உறுதியாக நான் சொல்றேன். அப்படியும் மறுபடியும் எரிச்சா காட்டி நீ ஹலோ அங்க என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்காங்க? உனக்குதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். மேல நின்று மைக் பிடிச்சு ஒரு ஆபீஸ் எரிச்சுட்டாங்க, எழுதி கையில குடுக்கறல, அப்ப கேளு, காது கொடுத்து என்ன பேசுறேன்ட்டு. எப்ப பாரு யாருக்காவது ஐஸ் வச்சுக்கிட்டே சுத்தாதீங்க. வாழ்க்கையில வாழ பழகுங்க. ஒரு ஆபீஸ் எரிச்சா 5 ஆபீஸ் உடனே வரணும். அப்படி வரலைய அதையும் எரிச்சா கூப்பிடு, நான் வந்து களத்துல இறங்குறேங்க. ஏன் உங்க காசுல ஆபீஸ் கட்டுறாங்க? யாரு சொந்த வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசுல அவங்க ஆபீஸ் போடுறான், பேனர் போடுறான், லைட் வைக்கிறான். உங்களுக்கு எங்க வலிக்குது? உங்களை மாதிரி லஞ்சம் ஊழல் செஞ்சா இன்னைக்கு கட்சிக்காரங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க உழைச்சி சம்பாதிச்ச காசுல இன்னைக்கு போராடி கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். இது கேப்டன் படை, இது சும்மா இல்ல. இந்த சலசலப்புகள் எல்லாம் பணங்காட்டு நரிகள். நாங்கெல்லாம் எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். 20 வருஷம் எதிர்நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி. அதனால யார் அந்த ஆபீஸை எரிச்சாங்க என்ற டீடைல் எனக்கு நீ கொடு. உடனடியாக நாளை மறுநாளே எங்க ஆபீஸ் உருவாக்குங்க. அதை தடுத்தாலும் எதாவது செஞ்சா சொல்லுங்க. மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் இங்க நடத்தப்படும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு தவறான முன்னுதாரணம். இது தவறான முன்னுதாரணம். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு கட்சி கஷ்டப்பட்டு எங்க நிர்வாகிகள், தொண்டர்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி லஞ்சம் ஊழல் வாங்கி கடைக்கடையா நோட்டு போட்டு வசூல் பண்ணிய கடை வளர்த்துக்கிறாங்க. இல்ல ஒரு ரவுடி கும்பலை கையில வச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி ரவுடி கும்பலையா கேப்டன் உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஒரு கேப்டன் கோடிக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு போயிருக்கிறார். அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு கேப்டன்களை உருவாக்கிட்டு போயிருக்கார். அவர் ஒரு கேப்டன் தான், தலைவர் இல்லன்னு நினைக்காதீங்க. உங்க அத்தனை பேர் ரூபத்துல கேப்டன் நம்ம முன்னாடி நிற்கிறார். கரவேட்டி கட்டி துண்டு போட்டு நம்ம முன்னாடி நிக்கிற அனைவருமே கேப்டன்கள் தான். நீங்க எல்லாம் ஊர்ல போற என்ன சொல்றாங்க? வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன் சொல்றாங்களா இல்லையா? அதுதான் கேப்டன் கட்சிக்கு கிடைச்ச பெருமை. வேற எந்த கட்சியாவது கூப்பிடுவாங்களா அவங்க தலைவர் பேரை வச்சு? யோசிச்சு பாருங்க. வாங்க கலைஞரே, வாங்க ஸ்டாலினே, வாங்க எம்ஜிஆர், வாங்க எடப்பாடியாரே, வாங்க ஜெயலலிதான்னு சொல்றாங்களா?
யாரையும் சொல்ல, ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு. கேப்டன் கட்சிக்கு மட்டும்தான். தலைமை கழகத்திலிருந்து கடைகோடி தொண்டர்கள் வரைக்கும் ஒரே பேர், வாங்க கேப்டன், வணக்கம் கேப்டன் என்று. கேப்டனுக்கு என்ன மரியாதை அதே மரியாதை தான் உங்களுக்கு. அதனால சொல்ற, யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்ச தேவையில்லை. கேப்டன் சொன்னதை இப்போ ஒரு லைன்ல சொல்ற, முடிக்கிற. இனிமேதான் நமக்கான வேலைகள் அதிகம். நீங்கள் யாரும் எதற்காகவும் பயப்படக்கூடாது. மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் வந்தால் அங்கு நான் கருடராக வந்து நிற்பேன் அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால தெய்வம் அவரு நம்ம கூட தான் இருக்கார், நமக்கு பக்கபலமாக என்று சொல்லி என்னை இந்த அளவு வரவேற்ற என் நிர்வாகிகள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி, இங்க செயலாளர் சிவகுமார், லட்சுமணன், சிவசங்கர், பழனிசாமி, புஷ்பராஜ், ராணி, முத்துக்குமார், கர்ணன் மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி சகோதரிகள், கலை இலக்கிய அணியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று கூறி, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்ட வேண்டும். ஜனவரி 9 கடலூர் மாநாடுக்கு அனைவரும் வந்து கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த மாநாட்டை இந்தியா இல்ல உலகமே திரும்பி பார்க்க வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வரணும், ஒருத்தர் மிஸ் ஆக வர்றீங்களா? அந்த மாநாடு தான் நம்ம கட்சிக்கான வெற்றி. கூட்டணியை பத்தி நீங்க பயப்படாதீங்க, அது நான் பாத்துக்கிறேன். நீங்கள் விரும்பும் மகத்தான கூட்டணி அமைக்கப்படும். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அது முடிஞ்சு 3 மாசத்துல வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் இங்க இருக்கிற நீங்கள் எல்லாம் கவுன்சிலர், வைஸ் சேர்மன், சேர்மன், ஒன்றிய கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக பதவி உயர்வு பெற வேண்டும். அந்த நாள் தான் நம்ம தலைவர் இந்த கட்சியை ஆரம்பிச்சு அந்த வெற்றி கனிகளை அவர் காலடியில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் வெற்றி நாள் என்று கூறி, என்னை வரவேற்ற எல்லாருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா, கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா, ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா, கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன், அலை அடிக்குதடா. கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா, கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா, கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா, கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா. தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா, அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா. சந்தோஷமா
இப்போ உடஞ்சு போச்சுடா வெள்ளவாசி ரொம்ப ஏறி போச்சுடா ஓவனதான் இங்க மிச்சமாச்சுடா இந்த ஆட்டியில அட அதுவும் போச்சுடா மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா சந்தோஷம்
நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமடா கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமடா கேப்டன் நடை போட்டால் அந்த பணம் பொழியுமடா கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமடா கொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா திராவிட பின்னாடி போ கொஞ்சம் பின்னாடி போகப்பா கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் புரட்சி கலைஞர் மறைந்தாலும் இன்றளவும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேப்டன் அவருடைய ரத யாத்திரையை எங்களுடைய மக்கள் தலைவி வருங்கால தமிழக முதல்வர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் துவங்கி வைத்து இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ள புரட்சி அன்னியார் அவர்களை வரவேற்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நகர கழக செயலாளர் பிரபஞ்சன் அவர்களுக்கும் பாண்டியராஜ் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களுக்கும் காதல் மீரா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கழகத்துடைய காவல் தெய்வம் புரட்சி அன்னியார் எங்கள் அன்னியார் பொய்ச்சல் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள். கழகத்தினுடைய வழிகாட்டி எங்களுடைய தளபதி எல்கேஎஸ் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். தேசிய முற்போக்கு திராவிடத்தினுடைய கழக தலைவர் கேப்டனுடைய நல்லாசிரியனும் இன்று மக்களுக்காக தமிழகத்தில் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டனுடைய ரத யாத்திரை தமிழக எங்கும் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் செந்தில்குமார் அவர்களே, புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கழக செயலாளர் கார்த்திக் அவர்களே, அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது
2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமோக வெற்றி பெற்ற அந்த வெற்றி கூட்டணியுடைய அந்த விழா போல தெரிகிறது. எனக்கு இந்த ஏற்பாடு செய்த ஒன்றிய நகர பேருந்து கழகத்துக்கு தலைமை கழக சார்பில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது பார்க்கும்போது நம்ம 2005 கட்சியா இருக்கும் போது தமிழகத்தில் கேப்டன் அவர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்த ஒரே தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். எல்லா கிராமத்துக்கு சென்று வந்த தலைவர் நம்ம கேப்டன் மட்டும்தான். இன்று அதே போல மீண்டும் 2025 நம்முடைய பொதுச் செயலாளர் கிட்டத்தட்ட 50,000 கிலோமீட்டருக்கு மேல தமிழகத்தை சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் இன்னைக்கு பொதுமக்கள் மட்டுமல்ல பெண்கள் முக்கியமாக அதிக அளவுக்கு வரவேற்பு கொடுத்து நாங்க இருக்கோம், அந்நிய தைரியமா போங்க, உங்க பின்னாடி நாங்க வருவோம் என்று எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் எங்களுக்கு வாக்குறுதி மக்கள் தராங்க. இன்னைக்கு இதை பார்க்கும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 2026 எந்த கூட்டணி வைக்கிறதோ அது அமோக வெற்றி பெறப் போகிறது. நீங்கெல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற 2026 நம்முடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் அவர்கள் சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் என்ற சொல்கின்ற நாள் வெகு விரைவில் வரப்போகிறது. அந்த நாளை நோக்கி நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 தேமுதிக காலமாக இருக்கின்ற கூறி மீண்டும் இதே பகுதியில் நம்முடைய வெற்றி விழாவை மீண்டும் அனைவரும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி வருங்கால தமிழக முதல்வர் எங்களுடைய அன்னியார் அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். கேப்டன் 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 தேமுதிக தேமுதிக முரசு சின்னம் முரசு சின்னம் முரசு சின்னம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் உங்கள் வீட்டு பிள்ளை பத்மபூஷன் கருப்பு எம்ஜிஆர் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டன் ரதம் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த உன்னத திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று களத்தில் மக்களை சந்தித்து இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி பயணமாக ஒரு நாள் கூட இடைவிடாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். உங்களை அனைவரையும் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க எந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவா? காளியம்மனுடைய திருவிழா எப்பமா? நாளைக்கு. காளியம்மன் அருளால் இங்கு இருக்கின்ற அனைவரும் நல்ல வாழ்க்கை பெற்று எதிர்கால தமிழ்நாடும் நலம் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று காளியம்மனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அம்மன் சக்தி மிகப்பெரிய சக்தி. இங்க தாய் குலங்களாக இருக்கீங்களே, நீங்கள் சக்தியின் ரூபங்கள் தான். நம்ம தலைவர் என்ன சொல்வார்? நிழல் சக்தி இல்லை என் மனைவி நிஜ சக்தி என்று சொல்வார். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த பெண் தான் ஆணிவேர் முதுகெலும்பு. ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஒரு பெண் ஒரு குடும்பத்துல படிச்சா அந்த குடும்பத்தையே படிக்க வைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் பெண்கள். அந்த வகையில் பெண்களாகிய உங்களையும் காளியம்மாவையும் வேண்டி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன்.
புதுக்கோட்டையில எத்தனையோ வாட்டி தலைவர் கூட வந்திருக்கேன். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கும். ஒன்று இல்லை, இரண்டு இல்லை. புதுக்கோட்டையில் நடந்த மாநாடு இன்றளவும் சரித்திர புகழ் பெற்ற ஒரு மாநாடு என்றால் அது மிக இல்லை. புதுக்கோட்டை என்று சொன்னாலே இது கேப்டன் கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய உண்மை நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்ட அணி நம்மளுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்பதான் நான் கந்தர்வ கோட்டை முடிச்சுட்டு உங்க முன்னாடி வந்திருக்கிறேன். கந்தர்வ கோட்டையில அலைகடல் என்ன மக்கள் திருந்தாங்க. அதுக்கு ஈடு இணை இல்லாம நீங்களும் இங்க பெரும் திரளாக வரவேற்பு வந்திருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் நம்மளுடைய செந்தில் அவர்களுக்கும், கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் தொகுதி பொறுப்பாளர் பரமஜோதி அவர்களுக்கும், என்னுடன் மேடையிலே நிற்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, என் மகளிர் அணி சகோதரிகளே, தாய்க்குலங்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை அன்பர்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அண்ணியாக அம்மாவாக என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். புதுக்கோட்டையில இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள். போஸ் நகர் இந்த இடம் பேரு காப்பாத்துமா? போஸ் நகர் காப்பாத்துங்கன்றீங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்கல்ல, அதுல ஒரு மாற்றத்தை தாருங்க. அந்த ஓட்டு தான் உங்களை எல்லாம் காப்பாற்றும். அந்த ஓட்டு நீங்க போடுறீங்கல்ல, அது மாற்றும். காளியம்மா அருளால் அந்த நாள் வெகு துறையில் இல்லை. கேப்டன் எவ்வளவு மக்களுக்காக பேசினார், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேப்டன் மறைவுக்கு பிறகு இப்பதான் பொதுச் செயலாளராக முதல் முறையாக நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். தலைவரோட வந்த நாட்கள் தான். தலைவர் இல்லாம நம்ம வர முடியாது. அதனாலதான் கேப்டன் தெய்வமாக இன்னைக்கு ரதத்தில் மக்களை பார்க்க வந்திருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு ரதம் தெரியுதா உங்களுக்கெல்லாம்? தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட அந்த ரதம் உங்க கண்களில் தெரிகிறதா? தெரியுதா? அது யாரால் தலைவருக்கு தரப்பட்டது என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? சரி, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன். கேப்டன் மக்களை உண்மையாக நேசிச்சார். அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் நேசிச்சார். தமிழ் மொழியை தவிர வேற்று மொழியில் நடிக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டவர். ஒவ்வொரு அரங்கிலும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னவர். தனது மூத்த மகனுக்கு பிரபாகர் என்று விடுதலை புலி பிரபாகர் பெயரை வைத்தவர். இரண்டாவது மகனுக்கு மதுரையிலே பிறந்ததனால கேப்டன் அந்த பாண்டிய மன்னனின் பெயரையும் முருகர் பக்தர் என்பதால் சேர்த்து சண்முக பாண்டியன் என்று இரண்டாவது மகனுக்கு வைத்தார். முருகர் என்றாலே தமிழ் கடவுள். தமிழ் மீது அவர் கொண்ட பாசத்தின் விளைபாடுதான் இதெல்லாம். அதனாலதான் அதை நான் சுட்டி காட்டுறேன். தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்க. அதுவும் இலங்கை வாழ் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உதவி செய்த தமிழக தலைவர்கள் இரண்டு பேர். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மற்றொன்று புரட்சி கலைஞர் கேப்டன். ஈழ படுகொலை நடந்த போது இனிமேல் என் வாழ்நாளில் நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்று உச்ச நட்சத்திரமாக இருந்த போதே அதற்கு விழாவை தடுத்து நிறுத்தியவர் கேப்டன் அவர்கள். எல்லா நிர்வாகிகள் தொண்டர்கள் கேட்டுவிட்டதுக்கு இணங்க வறுமை ஒழிப்பு தினமாக அந்த நாள் ஏழை மக்களுக்கு உதவும் நாளாக மாற்றி காட்டிய ஒரு புனிதர் நமது கேப்டன் அவர்கள். அதனோட விளைவு மக்களை அவர் உண்மையாக நேசித்ததின் விளைவு மக்களே இன்னைக்கு தலைவரை விரும்புகின்ற நிலைமை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் ஆலயம் இன்னைக்கு சென்னையில் இருக்கு. அந்த ஆலயத்திற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் வராங்க. மெயினா
ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அதே மாதிரி லண்டன், சுவிட்சர்லாந்து, துபாய், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருக்கும் நம் தமிழர்கள் சென்னைக்கு வரும்போது கேப்டன் ஆலய தரிசிக்காம யாருமே போறதில்லை. அதுல அதிகமாக மலேசிய மக்கள் அதிகமானவர்கள் வந்து கேப்டனை விரும்பி பிரார்த்தனை வச்சு அவரை வேண்டிட்டு போறாங்க. அந்த அளவு கேப்டனை விரும்பக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே இருக்காங்க. அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் மேல் கேப்டன் வைத்த அந்த அன்பின் விளைவாக கேப்டன் ரதம் இலங்கை வாழ் மக்களால், இலங்கை தமிழர்களால் கேப்டனுக்கு பரிசாக தரப்பட்ட ரதம் தான். இது ஒண்ணு சாதாரண வரலாறு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். புதுக்கோட்டை மக்கள் அறிவாளிகள் சிந்திக்கணும். இந்த தமிழ்நாட்டை எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி. அது மட்டுமில்லை, எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்த பூமி. எந்த ராஜாவுக்கோ எந்த முதலமைச்சருக்கோ மக்கள் ஒரு பரிசு கொடுத்த வரலாறு இருக்கா? வரலாறு? அந்த வரலாறை உருவாக்கிய ஒரே தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். அதுவும் என்ன ரதம், சாதாரண இல்ல, ஒரு ரதத்தை மற்றவங்களுக்கு பரிசா கொடுக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரதம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தலைவர் அவர்களை நேரடியா வந்து மக்களை பார்த்துட்டு இருக்கார். நல்லா இருக்கா ரதம்? கைவினை நெய் பாடு நல்லா பண்ணிருக்காங்களா? அதுல ஒர்க் பாருங்க எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. தலைவர் பிறந்த அன்னைக்கே, இந்த பிறந்த நாள் அன்னைக்கே இலங்கையில இருந்து எல்லா சபதிகளும் வந்திருந்தாங்க. இலங்கையில இருந்து அதை வடிவமைத்த சபதிகள் வந்து கேப்டனிடம் மனைவி விட்டுதான் சென்னாங்க. அதுபோல இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இப்ப 234 தொகுதி முடிச்சு நம்ம தலைமை அலுவலகத்தில் உங்கள் பார்வைக்காக எப்பவும் நிரந்தரமாக வைக்கப்படும். தலைமை அலுவலகத்திற்கு நீங்க எப்ப வந்தாலும் நம்ம ரதத்தையும் தரிசிக்கலாம், நம்மளுடைய கேப்டனையும் தரிசிக்கலாம் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரதம் இன்னைக்கு மக்களை தேடி கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் பார்க்கணும் என்பதற்காக இன்னைக்கு நான் திருவப்பூர் ரயில்வே நிலையத்துல போஸ் நகர்ல நிக்கிறோம். இந்த போஸ் நகர் மக்களே, அண்ணா சாலை, அவர் யாரும் போஸ் நகர் இருந்தாரு, அது வேறையா? சரி, அண்ணா சாலை, அண்ணா சாலையில எங்க இருக்கு அண்ணா சாலை? ஓகே, அண்ணா சிலை கிட்ட உங்க நின்று பேசுறேன். இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றேன், நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்னார். நான் ஒரே விஷயம் சொல்றேன், மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அந்த மாற்றத்தை உருவாக்கின்ற சக்தி உங்களுடைய விரல் நுனியில தான் இருக்கு. அதுல வைக்கிறாங்கல்ல மை, அதை வச்சு ஒரு நல்ல லீடரை, ஒரு நல்ல கட்சியை, ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களை நிச்சயம் நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும். கேப்டன் எவ்வளவோ சொன்னார், என் மக்களே உங்களை நான் தந்த தட்டில் வைத்து தாளாட்டுவேன், வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவேன், லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை தருவோம், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். இப்ப நான் கந்தர்வ கோட்டையில பேசிட்டு வரேன், ஒரு அரசு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, ஆனா அங்க டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, மருந்து மாத்திரை இல்ல, கட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல? இதெல்லாம் நம்ம கேட்கிறப்ப யார் எம்எல்ஏ ஜெயிச்சவங்க என்ன பண்றாங்க? ஓட்டு வாங்கிட்டு போனா அந்த பக்கமே திரும்பி பார்க்கறதில்ல. அதோட அடுத்த தேர்தலுக்கு வந்தா எப்படி மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? இதெல்லாம் மக்கள் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதனால இந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த மக்களுக்கு சொன்ன அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேருந்து நிலையம், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு சிறந்த கல்லூரிகள் ஏதாவது அமைச்சிருக்காங்க. இல்லன்னா உங்களை எம்எல்ஏவா நீங்க வந்ததுக்கு என்ன பலன் இருக்கு? யோசிக்கணும். நீங்க அப்படி செய்யாதவங்க அடுத்த தேர்தலை ஓட்டு கேட்ட நிக்க வச்சு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் உரைக்கும். இல்லன்னா இப்படியே உங்களை ஏமாத்திட்டு 100 சோறு பீரு கொடுத்து தேர்தல் நேரம் வந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இப்படியே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க திருப்பி கேள்வி கேட்டால்தான், நீங்க திருப்பி அந்த பதிலடி கொடுத்தால்தான்
இங்க மாற்றம் என்பது நிகழும். கேப்டனும் 50 வருஷம் மக்களுக்காக சினிமாவிலையும் அரசியலையும் பேசி 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 இன்னைக்கு தெய்வமாயிட்டார். ஒரு வாய்ப்பு தலைவருக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருப்பார். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தவற விட்டது தேமுதிகவோ தலைவரோ இல்ல, தமிழ்நாடும் தமிழக மக்கள் தான் ஒரு வைரத்தை ஒரு தங்கத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு நிக்கிறோம். இன்னைக்கு அவர் இல்லாத போது அவருடைய அருமை பெருமை எல்லாம் யூடியூப்ல மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உலகம் முழுக்க. இன்னைக்குதான் தெரியுது அவர் எவ்வளவு பெரிய ஒரு நல்லவர் என்பது இன்னைக்கு உலக மக்களே வியந்து பார்க்கிறாங்க. அன்னைக்கு பிளான் பண்ணி கேப்டன் புகழ் பரவாம தடுத்தவங்க அரசியல்வாதிகள். இன்னைக்கு அதை மீறி உண்மை வெளியே வரும்போது அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் புனிதர், அவர் தெய்வம் என்பதை இன்னைக்கு மக்கள் ஒத்துக்கிறாங்க. அந்த அளவு மக்களுக்காக உழைச்சிருக்கார் தலைவர். அதனால சொல்ற மீண்டும் 2026 வரப்போது இந்த தேர்தலை கோட்டை விட்டுறாதீங்க. நிச்சயமா நாங்கெல்லாம் யாருக்காக இங்க நிக்கிறோம்? கேப்டன் சொல்லி கொடுத்த அந்த பாதையில ஏன் நாங்க பயணிக்கிறோம்? உங்களுக்காக தான், வேற யாருக்காகவும் இல்ல. இன்னைக்கு கேப்டன் இல்ல, அவ்வளவுதான். நாங்க போய் வீட்டுல உட்கார்ந்துக்கலாம், நாங்க உட்காரலாம் இல்ல? எங்களை யாராவது கேட்க முடியுமா? ஏன் வரோம், ஏன் போராடுறோம்? இது சாதாரண கட்சி இல்லை, சுயம்புவாக உருவாகி கேப்டன் என்ற ஒற்றை சொல்லால் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். இந்த கட்சியையும் மக்களையும் நம்பி வந்தவர்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நிச்சயமாக தேமுதிக உருவாக்கும். கண்டிப்பா உருவாக்குவோம். நீங்க எல்லாம் சொல்றீங்களே காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, அது நடக்கும். நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் எந்த கேள்வி கேட்டாலும் இல்ல இல்லன்னு எனக்கு பதில் வரும். ஏன்னா நான் ஒரு இடமா 2 இடமா போறேன், தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டா எல்லா இடத்துலயும் என்ன, அது டாஸ்மாக் அது இருக்கான்னா எல்லா இடத்துலயும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு தூரம் டாஸ்மாக், போதை, கஞ்சா அப்படின்னு போன்ற கலாச்சாரம் பரவிச்சு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியார். இதே மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் தான் சட்டம் ஒழுங்குக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்கார். என்ன சட்டம் ஒழுங்கு இங்க நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இங்கதான் நடக்குது. அப்ப இது என்ன தீர்வு? மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அதுக்கான தீர்வு என்பதை சொல்லி நம்ம 2026 அமைக்கும் கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணியின் வாயிலாக ஒரு வெற்றி வேட்பாளரோடு நிச்சயம் அடுத்த முறை நாங்கள் உங்களை சந்திப்போம். அதில் மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம வேட்பாளர் அடுத்த முறை நம்ம கூட்டணி வேட்பாளர் இங்கு ஜெயிச்சா உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி என்பதை இப்பயே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஒன்று தேர்தல் காலம் இல்லை. ஏன் வரோம், எப்படி இருக்கு தொகுதிகள், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க என்பதை ஆராய உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு உங்க ஒவ்வொருவர் உள்ளங்களை தேடி நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருவப்பூர் ரயில்வே கேட், கட்டியவயல் பைபாஸ் இணைந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை இன்னும் இருக்கும் 6 மாதத்துல அமைச்சரும் எம்எல்ஏக்களும் செய்து முடிக்கிறோம். இல்லை என்றால் 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்ற வேட்பாளர் வரும்போது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். பாலநகர் ரயில்வே கேட், பாலநகர் பைபாஸ் இணைந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் சார்பாக நீண்ட நாளாக இருக்கிறது. இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிதாக கட்டப்படும் பஸ் நிலையம் தரமற்றதாக, மக்களுக்கு பயனில்லாததாக பல நாட்களாக கிடப்பிலே இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை. மருத்துவமனைக்கு வரும் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஊசி போட வந்த பெண் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு கந்தர்வ கோட்டையில சொன்னாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கேப்டன் என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு 2 தான் இலவசம், ஒன்னு மருத்துவம், மற்றொன்று கல்வி, முற்றிலும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தரப்படும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள்.
மட்டும் இல்லை, உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், படிக்க மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன் என்று சொன்னார். ஆனா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கல, இன்னைக்கே யோசிக்கிறீங்க. இதெல்லாம் மாறணும், அட்லீஸ்ட் இனிமே மாறுங்க. காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் கிடப்பில போடப்பட்டு இருக்கிறது, உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மக்கள் குறையை இந்த நேரத்தில் இங்கு நான் சொல்கிறேன். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மக்கள் குறைகளை இனி மீதி இருக்கும் காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நமது புதுக்கோட்டை மக்கள் சார்பாக அண்ணா சாலையில இருந்து சொல்கிறேன். நான் பேசுற ஒரு வார்த்தையும் யார் காதுக்கு போகணுமோ அவங்க காதுக்கு நிச்சயமாக போகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எப்பவுமே புதுக்கோட்டை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு, கௌரவம் உண்டு. ஏன்னா இங்க ராணுவத்தில் பணிபுரியும் இளைஞர்கள் அதிகமாக நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்துதான் ராணுவ எல்லையில இருக்கிறார்கள். நம்ம புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்கள் இன்னைக்கு காவல்துறையாகட்டும், ராணுவத்துல பணியாற்றுபவர்கள், நான் எவ்வளவு இடத்துல நேரடியா என்னை சந்திக்கிற வாய்ப்பு, ஏர்போர்ட்ல என் போகின்ற இடங்கள்லாம் அவங்க எல்லாம் ஓடி வந்து என்கிட்ட சொல்வாங்க, அம்மா நாங்க இந்த துறையில இந்த டிரெஸ் போட்டு நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே எங்க கேப்டன் தான், கேப்டன் தான் எங்க ரோல் மாடல் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள், ராணுவத்தில் இருக்கிறவங்க, ஏர்போர்ட்ல இருக்க எவ்வளவு பேர் சொன்னதை கேட்டு நான் வந்து அப்படியே வியந்து போயிருக்கேன். அந்த அளவு ஒரு ரோல் மாடலா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு போயிருக்கார் நம்ம கேப்டன் அவர்கள். காவல்துறைக்கு ஒரு அடையாளமாக, நம்ம எல்லையில் நாட்டை பாதுகாக்கும் வீரர்களாக, புதுக்கோட்டை மக்களே உங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய ராணுவ வீரர்களாக எல்லையில் பணிபுரியும் அனைத்து ராணுவத்தினருக்கும் நம் தேமுதிக சார்பாக ராயல் சல்யூட். அவங்க எல்லையில நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாதான் இங்க நம்மளால நிம்மதியா வாழ முடியும். இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? பாகிஸ்தான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் மூலம் முறியடிச்சு காட்டுகிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். துண்டக்கான துணியக்கான ஓட விட்டார். செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னா நம்ம எல்லையில் இருப்ப வீரர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இல்லன்னா அந்த குண்டை இங்க போடுறதுக்கு எவ்வளவு நேரம், அந்த குண்டை சென்னையில போட எவ்வளவு நேரம், புல் பூண்டு கூட இல்லாம அழிஞ்சு போகும். ஆனாலும் எல்லையை விட்டு ஒரு அணு கூட உள்ள வராம அங்கேயே தடுக்கிறாங்கல்ல நம்மளுடைய ராணுவமும் நம் ராணுவத்து வீரர்களும். அவர்களுக்கு நாம் உண்மையின், அதுவும் இந்த மாவட்டத்தில் இருந்து இதை நான் பேசலன்னா வேற எந்த மாவட்டத்துல பேச முடியும்? அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சிந்தூர் ஆபரேஷன்ல மகத்தான வெற்றி பெற்ற பாரத நாட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி என்று 4 கேட்டகரியாக இருந்தது 2 கேட்டகரியாக குறைத்திருக்கிறார். இன்னைக்கு அத்தனை மக்களும் பலவிதமான ஹெல்ப்போட, பலவிதமான உதவிகளோடு சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள்லாம் ஹாப்பியா இருக்காங்க. ஹையா இருக்கிறப்ப குறை சொன்னவங்க இன்னைக்கு குறைச்சப்பறம் அதை பத்தி யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நல்லது செஞ்சே 4 வார்த்தை பாராட்டுங்க, அப்பதான் இன்னொரு நல்ல 4 விஷயம் நடக்கும். அப்படியே அவன் தம்முன்னு எப்படி. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய எக்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஜிஎஸ்டி வரி என்று அவரே சொல்லியிருக்கார், எதிர்கட்சியா இருந்தார். அப்ப மக்கள் நாம ஏன் சொல்லக்கூடாது? உடனே பிஜேபி கூட்டணியா, உடனே அதிமுக கூட்டணியா, உடனே திமுக கூட்டணியா? அது இல்ல. நம் நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்தால் முதலில் பாராட்டுபவர் தேமுதிக. அதே போல மக்களுக்கு ஏதாவது சரியா பணி ஆற்றவில்லை என்றாலும் சுட்டிக்காட்டுவதும் தேமுதிக தான் என்பதை நான் சொல்றேன். அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டிற்கை சேர்ந்தவர், ஒரு தமிழர். அவர் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக ஆயிருப்பது நம் ஒட்டுமொத்த
ஜனாதிபதியா இருந்திருக்கார். துணை ஜனாதிபதியாக முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மக்கள் நீங்க எல்லோரும் போற்றக்கூடிய அளவு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாக இந்த நேரத்திலே நாம் எடுத்து அவருக்கு நாம் அனைவரும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி தமிழர்கள் மூலம் அவருக்கு பெருமை, அவரால் தமிழர்களுக்கு பெருமை என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே 2026 மகத்தான ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும், வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கின்ற மாநாடு அனைவரும் பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டு நமது மாநாட்டை வெற்றி மாநாடாக நிச்சயம் செய்து காட்டு சரித்திர சாதனையை நாம் புரிய வேண்டும் என்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? ஒருத்தர் தவறாம எல்லாம் இருக்கணும். உங்களை அன்பாக உபசரிச்சு நிறைய அன்னைக்கு நம்ம செய்ய இருக்கிறோம் பல திட்டங்கள், அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும். நாங்க இருக்கோம் உங்களை பார்த்துக்கொள்ள என்று சொல்லி நீங்க எல்லாரும் வரணும். நாளை மறுநாள் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 21வது ஆண்டு துவக்க விழா. அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை நான் பொதுச் செயலாளராக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்திலையும் நம்ம கொடியேற்ற போறோம். நீங்களும் எல்லா இடத்திலையும் இந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்றேன். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற வகையில் நம்மால் முடிந்த உதவிகளை நம்மளுடைய மக்களுக்கு தர வேண்டும் என்றும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நாங்க மணப்பாறையில ஏற்றுறோம். மாநாடு இடத்தில் தலைமை கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் சிவக்குழுந்து, பாட்சாத்தி எல்லாம் ஏற்றாங்க. நம்மளுடைய ஆபீஸ்ல தலைமை கழகத்துல விஜய பிரபாகர் அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி துவக்க நாளை மிக சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தலைவர் நமக்கு சொன்ன வழியிலே நாம் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் இருகரம் கூப்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா, கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் ஆட்சி நடக்குமடா. கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா கேப்டன் அலை அடிக்குதடா. பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், பத்மபூஷன், கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இந்த 2 திட்டங்களோடும் தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று நம்மளுடைய மக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க எங்கு சென்றாலும் மக்களுடைய ஆரவாரமான வரவேற்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கேப்டனின் ரத யாத்திரைக்கும் மக்களை போற்றிய மக்கள் தலைவர் எங்கள் கேப்டன் என்று தமிழ்நாடே கேப்டனை வரவேற்பதை நான் ஒரு தொகுதியிலுமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில இன்னைக்கு புதுக்கோட்டையில கேப்டனுடைய, நான் எப்பவுமே சொல்றேன், இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன், புதுக்கோட்டை என்றாலே கேப்டன் கோட்டை. இது நான் சொல்றது ஒன்றும் சும்மா கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நிகழ்ச்சிகளுக்காக கேப்டனுடன் நம்ம எல்லாரும் ஒன்னா எல்லா பங்கன்லயும் சேர்ந்திருக்கோம். மாநாடு, புதுக்கோட்டை மாநாடு இன்னைக்கு வரலாறு. கேப்டனுடைய மக்களுக்காக மக்கள் பணி இன்றைக்கு வரலாறு. இப்தார் நோன்பு விருது, திருமணங்கள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பணிகள் என்று எவ்வளவோ விஷயத்திற்காக தலைவர் வந்து இன்னைக்கு நம்ம மக்களை வந்து நேரடியாக சந்திச்சிருக்கிறார். சரி, என்ன நீங்க ஒண்ணு இது வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்லையா, எவ்வளவு வாட்டி தலைவர் கூட நான் வந்து அதை பார்த்திருக்கீங்க. நானும் இன்னைக்கு நேற்று ஃபுல்லா புதுக்கோட்டை சசிகுமார் மாவட்டம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கார்த்திகேயன் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் வந்துகிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இப்ப 10:15 நான் அடிச்சு புடிச்சு வரேன். ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களே. கார்த்திக் கிட்ட போன் பண்ணி கேட்டேன், ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நம்ம ஜனங்கள்லாம் இருக்காங்களா இல்ல கலைஞ்சிட்டாங்க? ஒரு ஆள் கூட கலையில, எல்லாருமே உங்களை பார்ப்பதற்காக அப்படியே தான் இருக்காங்க. இதே நேரத்தோட வந்திருந்தா இதை விட இன்னும் 10 மடங்கு கூட்டம் இங்க இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் கேப்டனுடைய கூட்டம். ஏன்னா நம்ம ஒண்ணு 100 சோறு பீரு கொடுத்து கூப்பிடுறது கிடையாது. கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்காக இங்க இருக்கிற மக்கள் நீங்கள் எல்லாம் வழி நடுக்க நீங்க கட்டின பேனரு, கொடி எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். நம்ம யாருக்கிட்டே ரூபாய் கொடுங்க, நோட்டு காட்சி கேட்டோமா? எல்லாம் வியர்வை சிந்தி, அந்த வியர்வை நம்ம ரத்தத்தை வியர்வையால் சிந்தி அதன் மூலம் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கும் நம் உண்மையான தொண்டர்களை நான் தலை வணங்கி இந்த நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அந்த வழிதான். அப்படி அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மண்டலம், தொகுதி, மாவட்ட பொறுப்பாளர்கள், இளைஞரணி செயலாளர் சுதீஷ் மற்றும் பக்கத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள், என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், கலை இலக்கிய அணியை சேர்ந்த
கேப்டன் போல கெட்டப் போட்டு இன்னைக்கு எல்லா இடங்களும் போய் கேப்டனை நிஜ உருவினை காட்டிக் கொண்டிருக்கும் நமது கலை இலக்கிய குழுவுக்கும் என்னுடன் சென்னையில் இருந்து அயராது பாடுபட்டு வந்து கொண்டிருக்கும் நமது கேமரா குரூப் அவர்களுக்கும் நமது தொண்டர் படையினருக்கும் இந்த நேரத்துல நான் பாராட்டி சொல்லியே ஆகணும். இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. அன்றாடம் உழைக்கிறான், அன்றாடம். இது ஒரு பெரிய டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் சாதாரணமே இல்ல. அதனால நான் சொல்றேன், இப்படி அத்தனை பேர் என் முன்னாடி நிக்கிற நீங்க எல்லாம் நம்ம கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள ஒட்டுமொத்த என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இப்பதான் புதுக்கோட்டையில முடிச்சிட்டு நேரடியா இங்க வந்திருக்கிறேன். மக்கள் வெள்ளத்துலதான் இன்னைக்கு நம்ம 2 இடம், ஒன்னு கந்தர்வ கோட்டை புதுக்கோட்டை, இப்ப முடிச்சு இங்க கரம்பக்குடி ஒன்றியம் இல்லையா? இந்த ஊர் பேர் என்ன? வெட்டன் விடுதி இல்லையா? ஏன் அதை கேட்கிறேன்னா, ஒன்றியம் பேர் சொல்லக்கூடாது. நான் எந்த இடத்துல நிக்கிறேனோ அந்த ஊர் பேர் நான் சொன்னாரா இந்த ஊர்ல வாழ்ற என் மக்களுக்கு பெருமை. அதுதான் உங்களுக்கு பெருமை, எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பெருமை. அதனால வெட்டன் விடுதியில மக்களாகி உங்களை சந்திச்சதுல உண்மையிலேயே இந்த நேரத்தில் என் நன்றிகளை வணக்கங்களை தான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கொத்து புரோட்டா போடுறாரு, எல்லாம் திரும்பாதுங்க. என்னன்னா டக்கு டக்குன்னு சவுண்ட் வருதுன்னு பார்த்தா கொத்து பரோட்டா வேகமா வேலை நடக்குது. தலைவருக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? ஆமா, ஏன்னா மதுரைக்காரர் இல்ல. ஆமா, மதுரைக்காரர் இல்ல. இப்ப கூட வண்டியில அதைத்தான் பேசின்னு வந்தோம். அவருக்கு பிடிச்ச உணவே மதுரை கொத்து பரோட்டா. உலகம் எல்லாம் அவர் வந்திருக்கார், ஆனா பிடிச்ச ஊர் மதுரை. அவருக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த டக்கு டக்குன்னு தட்டுறாரு பாருங்க, அந்த கொத்து பரோட்டா தான். உங்களுக்கு எல்லாம் கூட பிடிக்கும்ல? எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, சிலிண்டரா? எங்க இருக்காரு? கை தூக்குங்க. நீங்களா? கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க. யார்? செல்வின் ராஜா. என்னப்பா நான் என்ன செல்வின் ராஜா எனக்கு தெரியாதா? என்ன திடீர்னு ஏதோ சொல்றியான்னு பார்த்தேன். என் சகோதரர் தானே அவரு செல்வின் ராஜா, தெரியாதா? அது முன்னாடி நிக்கிறாரு மன்மதனை தெரியாதா? பரமஜோதிய தெரியாதா? இங்க மாவட்டத்துல இருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். புதுசா நீங்க சொல்லி செல்வின் பத்தியோ மன்மதரை பத்தியோ பரஞ்சோதி பத்தியோ நம்ம மாவட்ட செயலாளர் கார்த்தி பத்தியோ பக்கத்து மாவட்ட செயலாளர் சசிகுமார பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறீங்க, நன்றி. இப்போ நம்ம முக்கியமா நம்ம பேச வேண்டியது 2026 தேர்தல் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நீங்க எல்லாரும் சிந்திச்சு அந்த மாற்றத்தை உருவாக்கினாதான் கேப்டன் கனவு நிச்சயம் ஜெயிச்சு அந்த வெற்றி கனிகளை அவர் காவலர்கள் சமர்ப்பிக்க முடியும். வெறும் சட்டமன்ற தேர்தல் இல்லை, அதை முடிந்து 1 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தல் நீங்க கண் முன்னாடி நிக்கிற நீங்க எல்லாம் கவுன்சிலரா, வைஸ் சேர்மனா, சேர்மனா, ஒன்றிய கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா ஜெயிக்கணும். அதுதான் கேப்டன் கனவு, உங்க அண்ணியுடைய கனவு. உங்களை எல்லாம் நல்லபடியாக கேப்டனையும் கட்சியும் நம்பி வந்த உங்க அத்தனை பேரையும் வாழ வைப்பதுதான் உங்கள் அண்ணியா, உங்க அம்மாவா என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஜெயிச்சு வந்தா நம்ம ஊருக்கு என்ன செய்ய போறோம்? இங்க எந்த தொழில் வளமும் இல்ல, ஆனா இங்க பலாப்பழ விளைச்சல் ரொம்ப நல்லா நடக்குது. அப்படியா? ஏன்னா நான் பார்த்திருக்கேன், கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி அந்த பகுதி எல்லாமே முந்திரி பலாப்பழம் நல்லா விளையும். அந்த வகையில் புதுக்கோட்டையிலயும் நம்ம ஊர்ல பலாப்பழம் விளையுதுன்றது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் சொல்றேன், அதற்கு புவி குறியீடு பெற்று, அதற்கு எக்ஸ்போர்ட் ஆதரவு பெற்று
உலக நாடுகள் பூரா நம்ம பலாப்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலம் பல்வேறு பொருட்களை நாம் உருவாக்கும் போது, அதை சார்புடைய ஒரு தொழிற்சாலையை இங்கு உருவாக்கும் போது பல லட்சம் வருமானம் வரும். பல ஆயிரம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும். இதுல மாற்று கருத்து கிடையாது. நான் மலேசியா தலைவர் கூட போயிருக்கிறப்போ அங்க துரியன் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும். அந்த துரியன் அப்படிங்கிற பழம் நம்ம ஊர் பலாப்பழத்து மாதிரியே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மலேசியால வருகின்ற அந்த துரியன் உலக நாடெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது ஏன் நம்ம தமிழ்நாடு பலாப்பழம் ஆகக்கூடாது? அதுதான் நம்ம ஆட்சியாளர்கள் தான் இதெல்லாம் செய்யணும். யார் செய்ய முடியும்? இப்ப கேப்டனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்கன்னா முதலமைச்சரா, முதல்ல அவர் வேலையே கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கார். அவர் சென்னை சிட்டில இருந்தே இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கிராமமா வந்து உட்கார்ந்து மக்கள் பிரச்சனைய பார்த்து, மக்களுக்கு இங்க என்ன வேலை வேணும், மக்களுக்கு என்ன தேவை, நல்ல ரோடு இருக்கா, சாலை இருக்கா, கரண்ட் இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, ரேஷன் பொருள் வீடு தேடி வருதா, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரவையா இருக்கா, எல்லாம் சரி பண்ணி இருப்பார். ஆனா நீங்க உங்க மிஸ் பண்ணிட்டீங்களே கேப்டன். இன்னைக்கு என்ன சொல்றீங்க? ஒரு வைரத்தை தொலைச்சிட்டோம், தங்கத்தை தொலைச்சிட்டோங்கிறீங்க. அப்படி இருந்தா என்ன செய்யறது? என் மக்களே உங்களுக்காக தான் வாழ்ந்தார். உங்களை தங்க தட்டில் வைத்து காலாட்டுவேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவு 50 வருஷம் பேசியிருக்காரு உங்களுக்காக. நான் என்ன பிரயோஜனம்? ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு அழைக்குதுன்னா அது நம்ம கேப்டனை மட்டும்தான். அன்னதான பிரபு தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோட போக கூடாது. வயிறு நிறைய உணவு உண்டு, மனமகிழ வாழ்த்திட்டு போகணுன்றத கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு தையல் மிஷின், இஸ்திரி பாக்ஸ், சுயமா தொழில் தொடங்க எத்தனை, ஊனமுற்றவர்களுக்கு எத்தனை, கல்வி உதவி, திருமண உதவி, மருத்துவ உதவி, அவர் வாழ்க்கையே மக்களுக்காக உதவி செஞ்சுட்டு போயிருக்கார். ஆனா உங்ககிட்ட நான் சொல்றேன், தலைவர் இல்லன்னு யாரும் பயப்படாதீங்க. தலைவர் எங்குமே போல, தலைவர் நம்மோட தான் இருக்கிறார். கரைவேட்டி கட்டி அத்தனை பேரும் நீங்க கேப்டன்கள் தான். அத்தனை பேரும் நீங்க கேப்டன். கேப்டனின் மறு உருவமாக என் சகோதரர்களாக, என் பிள்ளைகளாக என் முன்னாடி தெரியுறீங்க. அவரோட உணர்வு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்று எடுக்கிற நாள் தான் தேமுதிகவின் வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க வந்து பூ விவசாயம் அதிக அளவில் இருக்கிறது. என்னென்ன பூ இங்க விளைவிக்கிறாங்க? மல்லி, ரோஜா, ஒன்லி மல்லியா, செண்டா, சம்பங்கி, சம்பங்கி பூவும் மல்லி. சரி, இத வச்சு ரோஜா பூ இல்லையா? இதெல்லாம் இங்க வந்து விளைச்சல் அதிகமாக இருக்கு. இதுக்கு வந்து நிச்சயமா சென்ட் ஃபேக்டரி உருவாக்கலாம். தலைவர் கூட அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அமெரிக்கா போயிருந்தப்போ நம்ம ஊர் மல்லி 1/2 முழம் எவ்வளவு தெரியுமாங்க? 10,000 ரூபாய். அமெரிக்கால சொல்றேன், ஆசைப்பட்டு கொஞ்சம் தலையில வச்சுக்கணும்னா கூட இவ்வளோண்டு ஒரு 1/2 முழம் 10,000 ரூபாய். ஏன்னா அந்த ஊர்ல விளையாது, கிடைக்காது. ஆனா அவங்க மல்லிப்பூ வாசனை ரொம்ப பிடிக்கும் அந்த ஜனங்களுக்கு. சோ இதெல்லாம் தான் ஒரு அரசு என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எந்தெந்த ஊர்ல என்ன விளைச்சல் இருக்கு அதுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு உலக தரத்துக்கு அதை மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உலக நாடுகள்ல இன்னைக்கு அனுப்புற நீங்க எல்லாரும் விவசாயத்தை சேர்ந்த நீங்க எல்லாருமே கோட்டீஸ்வரர்களா நம்ம சொந்த ஊர்லயே வாழலாம். ஆனா அதுக்கு வந்து யாருமே வழி செய்ய மாட்டேன்றாங்க. ஒன்னும் புரோஜனம் இல்ல. தேர்தல் வருதா, வர வேண்டியது இந்த ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், இந்த ஒரு குவார்டர் பாட்டில், ஒரு 10 நாளைக்கு பிரியாணி, இதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க. போதுமா உங்களுக்கு? அதெல்லாம் போதுமா? இல்ல கேக்குறேன் நான், அது போதுமா நமக்கு? இவங்க என்ன நம்மளுக்கு வாங்கி தர்றது? பிரியாணியும் குவார்டரும். நான் சொல்றேன், நீங்க உழைச்சி சம்பாரிச்சா இந்த குவார்டர்ல ஃபாரின் சரக்கு நிம்மதியா வீட்டுல உங்க மனைவி கையாலே நீங்க சாப்பிடலாம். புரியுதா?
அதனால இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது தப்பு. இந்த மாதிரி மக்களை திசை திருப்புவது தப்பு. இதை நீங்கள் உணருங்கள். புதுக்கோட்டை மக்கள் படிச்சவங்க, ஆறறிவும் இருக்கிறவங்க, சிந்திங்க. உங்க கை விரல்ல வைக்கிற மைதான் உங்க தலையெழுத்தையே மாத்த போகிறது என்பதை யோசிங்க. ஆமா, நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன்? நான் ஏன் இங்க வந்திருக்கேன்? எலெக்ஷனா? இப்போ தேர்தலா? இல்லையே. ஏன் வரும்? மக்கள் மேல அக்கறை. தமிழ்நாடு முழுக்க எந்த தொகுதி எப்படி இருக்குன்னு கள ஆய்வு. 234 தொகுதியிலும் மக்களை தேடி, உள்ளம் தேடி, இல்லம் நாடி நாங்க வரோம். உங்க எல்லாருடைய பிரச்சனை இப்ப நான் படிச்சு எல்லாமே ஃபைல் பண்ணிடுவேன். இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வந்த உடனே எப்படி ஒரு திட்டமா நம்ம நிறைவேற்ற போகிறோம் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சவால். அதனால சொல்றேன், நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமானர்கள். ஒரு மாற்றத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க தெற்கு ஒன்றிய செயலாளர் மாயக்கண்ணன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்வோம். யார் மாயக்கண்ணன்? யார் கை தூக்குங்க? நீ தானப்பா. வணக்கம் மாயக்கண்ணன், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம், போடுறேன், வாங்கிக்கிறேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன், சரிங்களா? அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. ஜனவரி 9 கட்சியினுடைய மாநாடு எங்க? கடலூர். கடலூர்ல நம்ம கட்சியினுடைய மாநாடு. எல்லாரும் ஒருத்தர் தவறாம அத்தனை பேரும் வந்து கடலூர்ல நம்ம தலைவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும். நீங்க நம்ம தலைவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும். அந்த கூட்டம் தான் இருந்தாலும் வெற்றிக்கான அச்சாரம் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு நீங்க எல்லாரும் கடலூருக்கு வரணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? கண்டிப்பா வருவீங்களா? வரணும். அப்பதான் நம்ம தலை ஒரு நாள் காலையில கிளம்புங்க, நைட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. ஒரே ஒரு நாள் வந்துருங்க, அவசியம் வாங்க. நாங்க எல்லாம் அங்க இருப்போம். உங்களை நல்லபடியா பார்த்து நாங்க அனுப்புவோம். அது மட்டும் இல்ல, புதுக்கோட்டையில தான் ராணுவ வீரர்கள் அதிகமா போறது எல்லைக்கு. அவங்களுக்கும் நம்ம வீர வணக்கத்தை செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லப்பா, நாளை மறுநாள் என்ன நாள்? செப்டம்பர் 14 என்ன? நம்மளுடைய கொடி நாள் இல்ல, நம்மளுடைய கட்சி துவங்கிய நாள். நம்மளுடைய கட்சி மதுரையில கேப்டன் துவங்கி மாநாடு நடத்தி கட்சி தொடங்கின நாள். புரியுதா? அதனால உங்க எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது, 20 ஆண்டு முடிஞ்சு 21வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த நாளை நீங்க சிறப்பா கொண்டாடணும். நாங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு 73 அடியில கொடி ஏத்துறோம். நான் வந்து மணப்பாறை, அதே மாதிரி நம்ம பொதுக்கூட்டம் நடக்குதுல்ல, மாநாடு, அங்க வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் சிவக்கொழுந்து, உமாநாத், பாட்சாஜி கட்சிக்காரங்கெல்லாம் அங்க ஏத்துறாங்க. மாநாடு திடல்ல தலைமை அலுவலகத்துல விஜய பிரபாகர், சுதீஷ் வந்து என் கூட வர்றாரு எங்க மணப்பாறைக்கு. அது மாதிரி நம்ம எல்லா இடத்திலுமே நம்ம வந்து நம்ம கட்சி நாளை முன்னிட்டு 73 அடி 75 அடியில கொடி ஏத்துறோம். அந்த மாதிரி நீங்களும் அந்த நாளை எல்லா இடத்துலயும் கொடி ஏத்தி, தலைவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு? இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. அந்த நாளை மக்களுக்கு உதவும் நாளாக நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை மக்களுக்கு செய்து அந்த நாளை சிறப்பாக நீங்க எல்லாருமே கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம நல்லா இருக்கீங்களா? நீங்களா ஏன் பின்னாடி நிக்கிறீங்க? முன்னாடி வரமாட்டீங்களா? இவங்க எல்லாம் போட்டு தள்ளி விட்டுறாங்கல்ல உங்களையா? ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் விடுங்கப்பா, அவங்களுக்கு வழி. லேடிஸ் கொஞ்சம் விட்டதுன்னா பாவம், எங்க போனாலும் அவங்களை தள்ளுறீங்க. அதனால போய் ஓரமா பாதுகாப்பா நிக்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மனப்பூர்வமா நன்றி. ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். பாதுகாப்பான ஒரு நல்ல உங்களுக்கு எதிர்காலத்தை நிச்சயமாக கேப்டன் வழியில உருவாக்குவேன் என்று உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் இந்த நேரத்தில் என்று உங்க எல்லாருக்கும் சொல்லி, என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா,
நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி வரவேற்க வந்தும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேப்டன் என்று சொன்னால் புது சக்தி பிறக்குமாடா, கேப்டன் பெயரை கேட்டால் வந்த இடியும் நிற்குமாடா, கேப்டன் நடை போட்டால் அந்த பலம் பொழியுமாடா, கேப்டன் ஆள வந்தால் நாடு சோலையாய் மாறுமாடா. தொண்டனை அந்நியன் போல் அவர் எண்ணியதில்லையடா, அவர் சொந்த செலவினிலே கல்வி சாலை தந்தவரடா. துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள், உனக்கு துன்பம் என்றால் ஓடி வரும் தூய தமிழ் மகள். கொடி பறக்குதடா கேப்டன், கொடி பறக்குதடா, அலை அடிக்குதடா.